ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை மேலூரில் கிராம மக்கள் வாகனத்தில் பேரணியாக செல்கின்றனர். அவர்களோடு நமது செய்தியாளர் நாகேந்திரன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகேந்திரன், பேரணியில் செல்பவர்கள் வலியுறுத்தும் முழக்கங்கள் என்ன? பத்மபிரியா, தற்போது நம்ம இந்த மக்களோட மக்களாக இந்த பேரணியை நம்ம அவங்களோட பயணித்திருக்கோம். நீங்களும் இந்த காட்சிகள் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த வெள்ளலூர் பகுதியிலிருந்து 60க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இன்று இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்காக கோரிக்கை வைத்தோம். மேலும் இந்த விவசாய பகுதியிலான இந்த பகுதியில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மழை பொய்த்து போனதால் தண்ணீர் இல்லாமல் விவசாயம் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனால் இந்த பகுதிக்கு முழுமையான வறட்சி நிவாரண நிதிகள் வழங்க வேண்டும் என்ற இந்த பிரதான 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி வெள்ளலூரில் இருந்து 60க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் ஒரு 3000க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் தற்போது பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். வெள்ளலூர், கோட்டன்தாம்பட்டி மற்றும் ஒத்தப்பட்டி, கணபதிபுரம் ஆகிய இந்த பகுதியின் வழியாக சிவகங்கை மேலூரிலிருந்து சிவகங்கை செல்லும் பிரதான சாலையில் தற்போது இந்த பேரணியானது வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இது குறித்து இந்த பேரணியில் வந்து கொண்டிருப்போம் செந்தில்குமார் என்பவரும் நம்மளே கேட்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக மக்கள் இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிக்கிறீங்க. மத்திய அரசு இந்த மட்டும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி தரலைன்னா நீங்க என்ன மாதிரியான அடுத்த கட்ட போராட்டங்களை ஈடுபட போறீங்க? ஏர் பூட்டி மாறுதழுவி வாடி வாசல் மேலூரை சுத்தி கிட்டத்தட்ட 2000 வாடி வாசல் இருக்கு. இதுக்கெல்லாம் மத்திய அரசு என்ன பதில் சொல்ல போகுது? இதுக்கு இனிமேல் பீட்டா முதல்ல தடை செய்யணும். இனிமேல் இது போல எந்த ஒரு தடையும் இல்லாம ஜல்லிக்கட்டு நடக்கணும் மேலூர்ல. இதுக்காக நாங்க எங்க உணர்வை பறைசாற்றும் வகையாக இங்க பேரணியா நடந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா பத்மபிரியா, நீங்களே கேட்டிருந்திருப்பீங்க. இந்த பீட்டா தடை செய்யணும், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு வழிவகை செய்யணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இப்ப நம்மளுடன் என்னுடன் உடன் பயணித்து கொண்டிருக்கிற புலிமலைப்பட்டியை சேர்ந்த ராஜா நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பாக உங்களோட கோரிக்கை என்னங்க? அதாவது ஜல்லிக்கட்டு அப்படின்றது இது தொன்று தொட்டு இருந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில நம்மளுக்கு என்னன்னாக்கா, இப்ப பீட்டான்ற ஒரு குரூப் இதை தடை பண்ணிருக்காங்க. இந்த தடையை நீக்கணும். இது மக்களுக்கு, இது சிறு பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரோட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாடுகள் தண்ணி கூட குடிக்காம கழுத்துல கயிறை போட்டு கட்டி இறுக்கி அது போற கொடூரமா இருக்கு. நாங்க தெய்வமா பூசிக்கிற இந்த மாடுகளை நாங்க ஜல்லிக்கட்டு காளைகளை தெய்வமா தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு வீட்லயுமே நாங்க சாமியா தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்க போகும்போது எங்களுடைய காளைகளுக்கு மட்டும் ஏன் தடை? அந்த தடையை நீக்கணும். அதே மாதிரி இந்த மாடுகளை அறுவைக்காக ஏத்திக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அதெல்லாம் பீட்டா பார்க்கவே மாட்டேன்றாங்க. எங்களுக்கு இந்த பீட்டா தடை செஞ்சுட்டு எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். பாரம்பரிய விளையாட்டு, இது வீரமிக்க விளையாட்டு. இன்று தமிழ்நாட்டில் எல்லாருமே கொந்தளிச்சு போய் இருந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில எங்களுக்கு இந்த மஞ்சு விரட்டை நடத்த எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த வெள்ளலூர் பகுதியில் விவசாயம் வறட்சியா இருக்கு. அதுக்கு உங்களோட கோரிக்கை என்ன வைக்கிறீங்க? எங்க ஏரியாவில் மொத்தத்துல எல்லா விவசாயங்களும் பாதிச்சு போச்சு. இன்னைக்கு விவசாயத்தை தான் நாங்க முழுசா நம்பி இருந்தோம் எல்லாருமே. இப்ப மாடுகளும் இல்லாம போயிருச்சு. வறட்சிகள், கால சூழ்நிலை எல்லாமே மாறிக்கிட்டு இருக்க நேரத்துல எங்களுக்கு இந்த முழு நிவாரணம் கொடுக்கணும். விவசாயத்துக்காக முழு நிவாரணம் கொடுக்கணும். நாட்டின் முதுகெலும்பு. கண்டிப்பா பத்மபிரியா, நீங்களே கேட்டிருந்திருப்பீங்க. இந்த பகுதியில் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் எனவும், இந்த விவசாயம் பாதித்த இந்த பகுதிகளுக்கு வறட்சி நிவாரணம் முழுமையாக வழங்க வேண்டும் என்பதுதான் இவங்களோட கோரிக்கையா இருக்கிறது. பத்மபிரியா.